உலகை குலுக்கிய மகத்தான புரட்சிகளில் உலக மக்களை ஈர்த்த சோசலிச புரட்சிகளில் 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற கியூப புரட்சியும் ஒன்று. 1959ஆம் ஆண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நிறுவனங்கள் பாடிஸ்டா என்கின்ற ஒரு சர்வாதிகாரியை வைத்து கியூபாவை சுரண்டி கொளுத்து கொண்டிருந்த போது கியூப மக்களினுடைய இரத்தத்தையும் வியர்வையையும் அவருடைய ஒட்டுமொத்தமான உழைப்பையும் சுரண்டி எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி சாண்டியாகோ நகரத்தின் மீது ஒரு ஆயுதந்தாங்கிய தாக்குதலை 120 படை வீரர்களை கொண்டு பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தலைமையிலே நடந்த தாக்குதலினுடைய தொடர்ச்சியாக 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். பின்னால் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் தோழர் பிடல் காஸ்ட்ரோ ஆற்றிய உரை என்பது வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற மகத்தான தலைப்பில் ஒரு புத்தக வடிவத்தில் உலகை குலுக்கி எடுத்த புத்தகங்களில் ஒரு புத்தகமாக இன்றைக்கும் இளம் தலைமுறையால் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. 1959ஆம் ஆண்டு கியூப விடுதலைக்கு பின்னால் வெற்றி பெற்ற கியூபாவில் சோசலிச அரசை கட்டமைப்பதில் தோழர் பிடல் காஸ்ட்ரோவுடன் மகத்தான புரட்சியாளன் சேகுவேராவும் மற்றொரு புரட்சியாளன் ராகுல் காஸ்ட்ரோவும் இணைந்து அந்த அரசை நிலைநிறுத்தினார்கள். அப்படி அந்த சோசலிச அரசை கட்டமைக்க இருந்த தருணத்தில் மொத்த கியூபாவிலும் வறுமையும் பசியும் பட்டினியும் மட்டுமே பரிசாக அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளால் கியூபாவிற்கு வழங்கப்பட்டது. புரட்சியினுடைய துவக்க ஆண்டுகளில் அவர்கள் கடும் பாதிப்புக்கும் அல்லலுக்கும் வேதனைகளுக்கும் வலிக்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் சோசலிச பதாகையை உயர்த்தி பிடிப்போம் அல்லது வீர மரணத்தை சந்திப்போம் என்கின்ற முழக்கத்தோடு பிடல் தலைமையிலான அந்த சோசலிச அரசு சோசலிச கட்டுமானத்திற்கான பணிகளை துவங்கியது. அப்படி துவங்கும் போது அந்த புரட்சியில் பங்கெடுத்த ஒரு இளம் வீராங்கனையினுடைய உரையாடலை, அவருடன் நடந்த விசாரணையை நாம் கவனிக்கும் போது, நீதிமன்ற விசாரணையின் போது ஒரு இளம் வீராங்கனையை அழைத்து பாடிஸ்டாவினுடைய அதிகாரிகள் விசாரணை செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். அப்போது அவரிடம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சகோதரனுடைய கண்ணை பிடுங்கி இதோ எடுத்து வந்துள்ளோம், இந்த கண்ணை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கண்ணை பார்த்துவிட்டு அவனுடைய சகோதரி சொல்கிறாள், என்னுடைய அண்ணன் தன்னுடைய கண்ணையே கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த தேசத்தில் பாடிஸ்டா அரசாங்கத்தை பார்க்க வெறுத்து போய்தான் தன்னுடைய கண்ணையும் கொடுப்பதற்கு தயாரானால் அந்த சித்திரவதையின் போது என்று. அடுத்ததாக உன்னுடைய காதலனை நாங்கள் கொன்றுவிடப் போகிறோம் என்று அந்த சகோதரியை மிரட்டுகிறார்கள். அப்போது அந்த சகோதரி சொல்லுகிறாள், என்னுடைய காதலன் சாவதற்கு தயாராகிவிட்டான், அவன் சாகவில்லை, நிச்சயமாக இந்த தேசத்தின் மக்களில் நினைவுகளில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான், அவன் மரித்து போவதோ சாவதோ என்பது இந்த தேசத்துடைய விடுதலைக்காக என்று பதிலளிக்கிறாள். இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்களினுடைய இரத்தத்தால் எழுதப்பட்டதுதான் கியூப விடுதலை. அப்படிப்பட்ட கியூப விடுதலை 1959 அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடைபெற்ற அந்த போரில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அன்று துவங்கி இன்றும் வரை ஏறத்தாழ 35 முறைக்கு மேலாக ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையை எதிர்த்து பல்வேறு நாடுகள் கொண்டு வந்த அந்த தீர்மானம், கியூபா ஆதரவு தீர்மானத்திற்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தவிர இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் இன்று வரை ஆதரித்து வருகிறது, கியூபாவின் மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அமெரிக்காவிற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சியின் போது தோழர் பிடல் காஸ்ட்ரோ முன்மொழிந்த அறம் சார்ந்த போராட்டத்தை இன்று வரை கியூப மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். அதனால்தான் இன்றைக்கு உணவு தட்டுப்பாடும் மின்சார தட்டுப்பாடும் அதிகரித்த சூழலில் 1990களில் சோவியத் யூனியனுடைய பின்னடைவுக்கு பின்னால் மிக அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஐரோப்பிய நாடுகளிடம் லத்தீன் அமெரிக்க நாடுகளிடம் அதிகமாக இருந்த கியூபா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கொடூரமான பொருளாதார தடையின் காரணமாக எந்த நாடுகளிடமிருந்து நிலக்கரியோ மின்சக்தி உற்பத்திக்கான எரிபொருள் சாதனங்களோ அல்லது அதற்கான மூலப்பொருட்களோ உணவுப் பொருட்களோ இறக்குமதி செய்ய முடியாத கட்டாயத்தில் இன்றைக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட கியூபாவை நாம் நினைத்து பார்க்கும்போது
உலகமே கொரோனா காலத்தில் அச்சுறுத்தப்பட்ட தருணமாக இருந்தாலும் 1960களுக்கு பின்னால் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளினுடைய மானுடகுலத்துடைய வளர்ச்சிக்கான விஷயங்களாக இருக்கலாம், அவருடைய உடல்நலத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கலாம், சகல விஷயங்களிலும் தன்னுடைய மருத்துவர்களை, மருந்து பொருட்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, வளர்ச்சியடைந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதர நாடுகளுக்கும் அனுப்பி வைத்து உதவி செய்தது கியூபாவினுடைய மருத்துவ சேவை நிறுவனங்கள், மருத்துவ கட்டமைப்பு. சோசலிச கியூபா அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது, இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தாமல். அதற்கான உதாரணம், கொரோனா காலத்தில் ஏறத்தாழ 105ற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தங்களுடைய மருத்துவர்களை அனுப்பி வைத்து, மருந்து பொருட்களை அனுப்பி வைத்து உலக மக்களை பாதுகாத்த இயக்கம் கியூபா. இப்போதும் 1999களுக்கு பின்னால் கியூப மருத்துவ பயிற்சி மையம் என்கின்ற பயிற்சி மையத்தை தோழர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் உருவாக்கியதற்கு பின்னால் 79க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 29,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்து மருத்துவர்களாக உருவாக்கி அவர்களை அந்தந்த நாடுகளில் இன்றைக்கு பணியாற்ற வைத்திருக்கின்றது. இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்கள் 165 நாடுகளுக்கும் மேலாக உலகம் முழுவதும் இன்றைக்கும் கியூபாவிலிருந்து சென்று மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார்கள் என்பது மானுடகுலம் போற்ற வேண்டிய ஒரு மகத்தான தேசமாக இன்றைக்கு கியூபா பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய கடுமையான நெருக்கடிக்கு உட்பட்டும் அதையும் மீறி உலக மக்களை வாழ்விப்பதற்கு சோசலிசத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, காதல் கொண்டு, எங்களுடைய இறுதி லட்சியம் சோசலிசத்தின், அதை ஒருபோதும் கைவிட மாட்டோம், அந்த கொள்கைக்காக எங்களுடைய உயிரையே தியாகம் செய்தாலும் செய்வோமே ஒழிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஒருபோதும் சமரசமோ சரணடைவோ எங்களால் முடியாது என்று இன்றைக்கு சூளுரைத்து கொண்டு கியூபா போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சோசலிச கியூபாவை பாதுகாப்பது என்பது இன்றைய உலக மக்களினுடைய கடமையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சகோதரத்துவம், சமத்துவம், மனிதநேயம் என்கின்ற விஷயத்தை மிகப்பெரிய பொருளாதார தடைகளுக்கு பின்னாலும் பிடலினுடைய வார்த்தைகளில் சொல்வது என்று சொன்னால், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான யுத்தமே தவிர அமெரிக்கர்களுக்கு எதிரான யுத்தமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஒருவேளை அமெரிக்காவிலிருந்து ஒரு அமெரிக்கர் எங்கள் நாட்டிற்கு வந்தார் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக நாங்கள் விருந்தினராக வரவேற்று அவரை பாதுகாத்து பராமரித்து திருப்பி அனுப்பி வைப்போம், எங்களுடைய சகோதரனாக அனுப்பி வைப்போம். ஒருபோதும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு, எதிர்ப்பு அனைத்துமே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டும் கொள்கைகளுக்காக, உலக மக்களை கொன்று குவிக்கக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராகத்தான் எங்களுடைய போராட்டம் நீடித்து நிற்கும் என்று சொன்னார். அத்தகைய திசைவெளியில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் கியூபாவை பாதுகாப்பதற்கு உலகளாவிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். மகத்தான கியூபா இன்றைக்கு உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த சோசலிச கியூபாவை பாதுகாப்பது உலக மக்களின் கடமை.